நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கும் டாபிக் என்னவென்றால், நிறைய இளைஞர்கள் வெளியூரில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அங்கே நிறைய பேமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது, தவிர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொஞ்சம் நிறையவே இருக்கிறது. ஒயிட் காலர் ஜாப்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கிறது என்பதனால். ஆனால் அந்த விசா கிடைக்கவோ இல்லை அங்கே போய் வேலை பண்ணுவதற்கோ சில தடங்கல்கள் ஏற்படுகின்றன. இந்த தடங்கல்களை நீக்க ஏதாவது ஒரு கோயில் இருக்கா என்று கேட்டால், மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இருக்கிறது. ஹைதராபாத் பக்கத்தில் சில்கூர் என்ற கிராமத்தில் ஒஸ்மான் சாகர் என்கிற ஒரு அருவி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணவும். வாங்க அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். சில்கூர் பாலாஜி கோயில் என்று அறியப்படும் இந்த கோவில் விசா பாலாஜி என்கிற இன்னொரு பேரிலும் அறியப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலில் திரண்டு வருகிறார்கள். நாளுக்கு நாள் இங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எந்த விதமான வேலை வாய்ப்புக்கும், இப்போது வெளியூரில் மட்டும் இல்லாமல் உள்ளூரில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த விசா பாலாஜி கோயில் நிறைய பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. யுஎஸ், கனடா, யூரோப் போன்ற ராஜ்யங்களுக்கு செல்ல நினைக்கும் படித்த இளைஞர்களுக்கு இந்த ஒரு கோவில் ஒரு வரதானமாக செயல்படுகிறது. 500 வருடங்களுக்கு முன்னாடி சங்கீத வித்வானும் ஸ்ரீராம பக்தருமான பக்த ராம்தாசனுடைய மாமாக்களான அக்கண்ணையும் மதண்ணையும் சேர்ந்துதான் இந்த கோயிலை நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றன. இந்த கோயில் பிரதிஷ்டை எப்படி நடந்தது, அந்த கோயிலின் ஒரு வரலாறை பற்றி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. திருப்பதி வெங்கட்ரமணனின் பக்தரான ஒருவருக்கு ஒரு தடவை அவரை பார்க்க முடியவில்லை. அந்த பக்தனுக்கு ரொம்பவும் வருத்தமாகி அவர் அன்னைக்கு வெங்கட்ரமணனையே நினைத்து, உன்னை பார்க்க முடியவில்லையே எனக்கு அப்படிங்கிற வருத்தத்திலேயே அழுது தூங்கிவிட்டாராம். அவர் கனவில் அன்னைக்கு இரவு வெங்கடேஸ்வரர் காட்சி கொடுத்து, நீ இந்த இடத்தில் சில்கூர் என்கிற இடத்தில் எனக்காக ஒரு கோயிலை கட்ட வேண்டும். திரு வெங்கட்ரமணன் தான் இந்த கோவிலில் பிரதிஷ்டை என்பது இந்த கதை மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இதனாலேயே இந்த கோயில் மினி திருப்பதி என்ற பெயரிலும் அறியப்படுகிறது. இந்த சில்கூர் பாலாஜி கோயிலில் செல்லும் பக்தர்கள் அவர்களுடைய பிரார்த்தனையை சுவாமியிடம் வேண்டிக் கொண்டு அதற்கு பின் 11 தடவை இந்த வேண்டுதலை மனதில் வைத்து கொண்டு கோவிலை பிரதட்சணம் செய்து வர வேண்டும். உங்களுடைய தேவை நிறைவேறிவிட்டால் 108 தடவை நீங்கள் அந்த கோவிலை பிரதட்சணம் வர வேண்டும் என்பதுதான் இங்கே பரிகாரமாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சம்பிரதாயம் எப்படி ஆரம்பித்தது என்றால், 1983-84 காலகட்டத்தில் அந்த கோயிலுக்குள்ள ஒரு கிணறை குழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அந்த கோயிலில் இருக்கும் பக்தர் கோயிலை சுற்றி வந்தார். அப்படி 11வது தடவை சுற்றி முடித்ததும் அந்த தோண்டின குழியில் வெள்ளம் காணப்பட்டது. அதனால் அந்த 11 தடவை சுற்றி வந்தால் பலன் கிடைக்கும் என்பது ஒரு நிரூபணமாகிவிட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த கிணற்றில் வெள்ளம் தோன்றியதற்கு பிறகு சுவாமியின் எந்த நாமங்களாக இருந்தாலும் மகாவிஷ்ணுவின் 108 என்பது ரொம்ப விசேஷமான ஒரு எண். அந்த நன்றிக்காக அந்த ஆச்சாரியர் 108 தடவை பாலாஜியை பிரதட்சணம் செய்து வந்தார். அதற்கு பின் தான் இந்த வேண்டுதலை நினைத்து 11 தடவை வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கு பிறகு 108 தடவை என்கிற சம்பிரதாயம் நிலவில் வந்தது. அதே 80களில் இங்கே இருக்கும் மக்கள் நிறைய பேர் யுஎஸ்க்கு வேலை வாய்ப்பு தேடி போகிற ஒரு காலகட்டம். இதே கதைகள் கேட்டு
அந்த கோவிலில் சென்ற சில இளைஞர்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை ஃபாலோ பண்ணினதன் மூலம் அவர்களுக்கு விசா கிடைக்கவும், அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான எல்லா தடைகளும் நீங்கி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவர்களுக்கு அங்கே செல்ல முடிந்தது. அதற்கு பின் தான் இந்த விசா பாலாஜி என்கிற நாமம் இந்த கோவிலுக்கு சூட்டப்பட்டது. வசதி இருக்கிறவர்களும் இல்லாதவர்களும் ஒரே மாதிரி இந்த கோயிலில் வந்து தரிசனம் செய்து அவர்களுடைய வெளி வேலை வாய்ப்பு ஆகிரகங்களை பூர்த்தி செய்கிறார்கள். ஆனால் மனதில் கட்டாயமாக வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் வேண்டுதலின் போது 11 தடவையும், வேண்டுதல் முடிந்தால் கண்டிப்பாக 108 தடவை உங்கள் நன்றி கடனையும் நீங்கள் பிரதட்சணம் செலுத்த வேண்டும் என்பதுதான். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இந்த கோயிலில் ஏராளமாக வந்து அவர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக த விசா கிடைத்து விடுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் மகிமை வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் தெரிய வந்ததோட இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கூட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது. 4 பேர் விசாக்கு அப்ளை பண்ணி அதில் இந்த கோயிலில் வந்து வேண்டிக் கொண்டதுக்கு பிறகு கிடைத்த விசா ரொம்ப சுலபமாக கிடைத்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எந்த விதமான ஒரு சாஸ்திரமும் அதை நிரூபிக்க முடியலை. எதனால் வந்து இங்கே வந்து இந்த சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணி இந்த 11 தடவை பிரதட்சணம் முடித்து போனவர்களுக்கு மட்டும் இவ்வளவு ஈஸியாக விசா கிடைத்து விடுகிறது என்பது தெரியாததுனால நேஷ்னல் ஜியோகிராஃபி என்கிற அந்த ஒரு அமைப்பு இந்த கோயிலை வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் பிளேஸ் என்கிற ஒரு கேட்டகரியில் இந்த கோயிலை சேர்த்து கொண்டார்கள். இந்த விசா கிடைத்தவுடன் நீங்கள் இந்த கோயிலில் திருப்பியும் வர வேண்டும். வந்ததற்கு பிறகு இந்த 108 தடவை பிரதட்சணம் பண்ணும் பொழுது ஒரு மந்திரமானது நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் சுத்த வேண்டும். இந்த சில்கூர் பாலாஜி கோயிலில் வந்து எந்த விதமான விஐபி தரிசனம், ஒரு பொசிஷன் பதவியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன், விவிஐபி தர்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் நார்மல் கியூவில் நின்று தான் தரிசனம் பண்ண வேண்டும் என்பது தான் இந்த கோயிலின் சிறப்பு. திருப்பதி கோயிலில் இருக்கிற போலேயே காலையில் வெங்கடாஜலபதிக்கு சுப்பிரபாத சேவா, தோமால சேவா, அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளின் படியே இங்கேயும் நடைபெறுகிறது. பக்தர்களின் வழிபாட்டாக லட்டு, வடை, புளியோதரை என்கிற நைவேத்தியங்கள் சுவாமிக்கு படைக்கிறார்கள். விசா கிடைக்க வேண்டும் என்கிற ஆள்கள் சுவாமிக்கு துளசி மாலை வந்து சாத்துவது விசேஷம். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்பவும் அதிகமான கூட்டம் இங்கே காணப்பட்டு வருகிறது. விசா தேவைப்படும் ஜனங்கள் வந்து இந்த 2 நாட்களில் தான் அதிகமாக இந்த கோயிலில் வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ முடிந்த கையோட இந்த கோயிலுக்கு கிளம்பி வருகிறார்கள். அதனாலேயே இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏகாதசி, முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீராம நவமி, அதே மாதிரி ஹனுமத் ஜெயந்தி, இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விசா எப்படி கிடைக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நம்பிக்கை பூர்வமான ஒரு பதில் தான் அவர்களால் கொடுக்க முடியறதே ஒழிய அது எப்படி கிடைக்கிறது என்பது இன்னும் ஒரு மிஸ்ட்ரியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த விசா பாலாஜி கோயில் வந்து முக்கியமான ஒரு விசா கிடைக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக தெரிய வந்தது சோஷியல் மீடியாவோட வரவோட தான். அந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் தொடங்கின பிளாட்ஃபார்ம் வழியாக பக்தர்கள் தங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பின் தான் இந்த கோவிலின் பிரபலத்தை எல்லோரும் உலகமே அறிய தொடங்கிவிட்டது. இந்தியாவிலிருந்து மட்டுமில்லாமல் US, UK, ஆஸ்திரேலியா தொடங்கி மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ், அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களான குடியேற்ற மக்கள் அவர்களும் இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுகிறார்கள் என்பதுதான் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கோயில் வந்து காலையில் 6 மணியிலிருந்து ஈவினிங் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். ஹைதராபாத்லேருந்து பஸ்ஸு, ஆட்டோ, டாக்ஸி இந்த 3 வகையான ஒரு கன்வேயன்ஸ் மூலமாக நீங்கள் இந்த கோயிலில் வந்து சேரலாம். ஹைதராபாத் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளே இந்த கோயிலில் வந்து சேர முடியும்.
கோயிலுக்கு பக்கத்திலேயே பார்க்கிங், அதே மாதிரி குளிக்க வேண்டிய வசதி, அதே மாதிரி டாய்லெட்ஸ், அந்த வசதிகள் எல்லாமே இருக்கின்றன. இந்த கோயிலின் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த கோயிலினுடைய லொக்கேஷன் அது அந்த ஒஸ்மான் சாகர் அந்த தடாகத்தின் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணுகிறதும் மனதை அமைதிப்படுத்துவதற்கும் ரொம்பவும் சிறப்பான ஒரு இடமாக சொல்லப்படுகிறது. இயற்கையின் ரம்யமும் அதே மாதிரி இந்த கோயிலின் மர்மமான அந்த ஒரு அதிசயமும் சேர்ந்து இந்த கோயிலில் வருபவர்களுக்கு அவர்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தவும் அமைதியாக்கவும் இந்த சூழ்நிலை உதவுகிறது. திரு வெங்கடேஸ்வர பெருமான் பக்தர்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகளில் இருக்கும் தடைகளை நீக்குகிற ஒரு கலியுக வரதனாக கருதப்படுகிறார், போற்றப்படுகிறார். பக்தியுடன் வேண்டிக் கொள்ளும் எல்லாருடைய கஷ்டங்களையும் அவர் தீர்த்து வைப்பார் என்பதுதான் திருடமான நம்பிக்கை. ஹைதராபாத் இந்தியாவுடைய மிக பிரபலமான ஒரு ஐடி ஹப்பாக இருக்கிறதுனால ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எக்கச்சக்கமான ஒரு எண்ணிக்கையில் வாரம் இந்த கோயிலில் வழிபடுகிறார்கள். 2024 இந்தியாவிலிருந்து H1B விசா அப்ளை பண்ணினவர்களோட நிறைய விசாஸ் ரிஜெக்ட் பண்ணினதுனால இந்த கோயிலில் இன்னும் திறக்கு அதிகரித்ததாகவும், இந்த கோயிலில் சென்று வேண்டினதுக்கு பிறகு அவர்களுடைய விசா ஆக்செப்ட் பண்ணினதும் வியப்பூட்டும் விஷயமாக எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். 4000 முதல் 5000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனத்தொகை இந்த கோயிலில் தினமும் வருகிறார்கள். 25 35 வயது இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே முக்கியமான ஒரு க்ரௌடாக காணப்படுகிறார்கள். அதே தவிர மேல் படிப்புக்காக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது என்றும் அங்கே கோவில் நிர்வாகிகள் கூறுகிறார்கள். இங்கே உண்டியலும் கிடையாது, பூஜை பரிகாரங்கள் எதுவுமே கிடையாது. இந்த 11 தடவை சுற்றி வருகிறது மட்டும்தான் வேண்டுதல். கோயிலின் முக்கியமான வருமானம் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிங் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த 10 ரூபா என்பதுதான் என்று கோயில் நிர்வாகிகள் சொல்கிறார்கள். இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று சொல்லுபவர்களின் முன்னாடி இந்த விசா தடைப்பட்டு போகிற விசா அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த கோயிலில் கிளியர் பண்ணி விடுகிறதன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மத்தை யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியவில்லை என்பதுதான் இன்னும் அதிசயமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஹிந்து மதாச்சாரப்படி எல்லாம் நம்பிக்கைதான். ஆதாரபூர்வமாக எதையும் நிரூபிக்கணும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த இடம் பொருந்தாது. இது ஒரு நம்பிக்கை மூலமாக செயல்படும் ஒரு பரிகார ஸ்தலம். அதனால் நம்பிக்கை இருக்கிறவர்கள் அவர்களுக்கு வெளியூரில் சென்று வேலை பார்க்கணும் என்று ஆசை இருந்தால் இந்த சில்கூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த விசா பாலாஜி கோயிலில் சென்று வரவும், அதற்கு பின் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிவிட்டதா இல்லையா என்பது கண்டிப்பாக என்னுடன் பகிர்ந்து கொள்ளவும். எல்லோருக்குமாக நான் வெங்கட்ரமணனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.